தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் சப் கலெக்டர், டிஎஸ்பி, வணிகவரி உதவி கமிஷனர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உட்பட 70 காலி பணியிடங்களை நிரப்ப குரூப் 1 முதல்நிலை தேர்வு கடந்த ஜூன் 15ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வுக்கு தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 2,49,296 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதற்காக மாநிலம் முழுவதும் 44 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 987 தலைமை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு வரும் டிசம்பர் மாதம் 1 முதல் 4ஆம் தேதி வரை முதன்மை தேர்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் தமிழ்நாட்டின் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்றுமதி துறை கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூரில் மட்டும் ஜவுளித்துறையில் சுமார் 3000 கோடிக்கு வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஏற்கனவே பிரதமருக்கு தான் எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வரி விலக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் உற்பத்தி செலவு குறையும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து அரசு பிறப்பித்த உத்தரவு குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்குமாறு டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை பணியமர்த்தியுள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு கடந்த ஜூன் 4ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு அனுமதியை நீட்டித்து அரசு உத்தரவிட்டது. 24 மணி நேரமும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் திறந்திருக்க அனுமதி அளித்த அரசு உத்தரவை மீறி இரவு நேரங்களில் கடைகளை மூடும்படி காவல்துறை மிரட்டுவதாக உயர்நீதிமன்றத்தில் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய ஹோட்டல்கள் சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து அரசு பிறப்பித்த உத்தரவு குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்குமாறு டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருக்கு உத்தரவிட்டார். 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் தாக்கத்தை ஏற்படுத்தியது போல 2026 தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்றார். மேலும் வரும் தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும் அவர் கூறினார். இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் சொல்றது யதார்த்தம். அதுக்காக கூட்டணி போறேன், அதனால நான் ஒண்ணு பேசுறேன். நான் எப்ப யதார்த்தத்தை பேசுறவன். ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானம் செய்து மீண்டும் கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்றும் தினகரன் மீண்டும் வலியுறுத்தினார். ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேருக்கு 3 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்த திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் கலவரத்திற்கு தலைமை தாங்கிய முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை முடக்கவும் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் மனைவி காணாமல் போனதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ஆம்பூரைச் சேர்ந்த ஷமீல் அகமது என்பவர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இவரது மரணத்திற்கு நீதி கேட்டு நடைபெற்ற மறியல் கலவரமாக மாறியது. இந்த வழக்கில் மொத்தம் 191 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வியாழக்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது கலவரம் தொடர்பான வழக்குகளில் இருந்து 106 பேரை விடுதலை செய்து நீதிபதி மீனாகுமாரி உத்தரவிட்டார். மேலும் கலவரத்திற்கு தலைமை தாங்கியதோடு பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காக முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை முடக்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். 22 பேருக்கு குற்றங்களுக்கு ஏற்றபடி 3 முதல் 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3000 முதல் 25,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டது. அதன்படி முக்கிய குற்றவாளிகள்
குற்றவாளிகள் ஃபைரோஸ் அகமது, இர்ஷாத் அகமது ஆகியோருக்கு அதிகப்படியாக 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட தலைமை காவலர், பெண் காவலர் ஆகியோருக்கு 10 லட்சம் ரூபாயும், சாட்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கவும் அரசுக்கு ஆணையிட்டார். தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி மாநில தேர்தல் ஆணையத்தின் செயலாளராக வெங்கடபிரியா நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் ஆணையராக இருந்த பாலசுப்ரமணியன் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறையின் கூடுதல் செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக பிரியங்கா நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே இருந்த பனோத் முருகேந்தர் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை துணை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளராக சஜன் சிங்கும், சமூக நல இயக்குநராக சரண்யாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் அலுவலராக ஸ்வேதா சுமன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கையில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் சாலை ஓரத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணை மாடு தூக்கி வீசும் அதிர்ச்சி காட்சிதான் இது. சிவகங்கை அருகே கொல்லங்குடியில் முத்துமாரியம்மன் கோவில் விழாவையொட்டி கடந்த செவ்வாய்க்கிழமை 62ஆம் ஆண்டாக இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடத்தப்பட்டது. சிவகங்கை காளையார்கோவில் சாலையில் இந்த பந்தயம் நடைபெற்ற போது சாலை ஓரத்தில் நடந்து சென்ற பெண்ணை மாடு முட்டி தூக்கி வீசியது. இந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் புதன்கிழமையன்று நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தின் போதும் சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தில் காளை மோதியதில் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது. இதனால் வாகனத்தில் சென்றவர் படுகாயமடைந்த நிலையில் காளைக்கும் காயம் ஏற்பட்டது. சம்பவம் குறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அனுமதியின்றி மாட்டுவண்டி பந்தயம் நடத்தியது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் கார் மோதிய விபத்தில் பைக்கில் சென்றவர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சி காட்சிகள் தான் இது. நோனாங்குப்பம் பாலத்தில் ஓவர்டேக் செய்ய முயன்ற கார் எதிரே வந்த பைக்கில் மோதி விபத்திற்குள்ளானது. அப்போது பைக்கில் வந்தவர் ஆற்றுக்குள் தூக்கி வீசப்பட்டார். இதையடுத்து ஆற்றில் விழுந்த நபரை படகு மூலம் தேடும் பணி நடைபெற்றது. சுமார் அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு உயிரிழந்தவரின் உடல் மீட்கப்பட்டது. உயிரிழந்தவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்துள்ள மிட்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 32 வயதான சந்தோஷ்குமார் என தெரியவந்துள்ளது. இவர் புதுச்சேரியில் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். காலையில் பணிக்கு சென்றவர் பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது இந்த கோர விபத்து ஏற்பட்டது. சேலத்தில் நல்ல பாம்பை பிடிக்க முற்பட்ட இளைஞரை பாம்பு கடித்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சேலம் நிலவாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 21 வயதான ராஜமுருகன் வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளார். தந்தையை இழந்த ராஜமுருகன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாயுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் உடன் பழகிய நண்பர் வீட்டில் நல்ல பாம்பு புகுந்ததை அறிந்து பாம்பு பிடிப்பதற்காக அங்கு சென்றுள்ளார். நண்பர் வீட்டிற்கு சென்ற ராஜமுருகன் நல்ல பாம்பின் தலையில் கட்டையை வைத்து அழுத்தி பாம்பை பிடிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்போது பாம்பு கை விரலில் கடித்துள்ளது. பின்னர் கை விரலில் துணியை கட்டிக்கொண்டு மீண்டும் பாம்பை பிடிக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வலி அதிகமானதால் ராஜமுருகன் சேலம் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் விஷம் உடல் முழுவதும் பரவியதால் சிகிச்சை பலனின்றி ராஜமுருகன் உயிரிழந்தார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை 1ஆம் ஆண்டு மாணவர் ஆகாஷ் தனது இருசக்கர வாகனத்தை வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தாமல் கேண்டீன் அருகே நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் வாகனத்தை எடுத்துச் செல்லுமாறு வரலாற்றுத்துறை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் சிலர் ஆகாஷை அதட்டியுள்ளனர். அப்போது அவருக்கு ஆதரவாக அதே துறையின் வேறு சில மாணவர்கள் வந்ததால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலானது. இதில் லட்சுமி நாராயணன் என்பவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அவருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பைக்கில் உள்ள வாடா அப்படிங்கன்னு, நீ எப்படி உள்ளே வரலாம், பைக்கில் எங்கள் முன்னாடி எப்படி எங்கள் முன்னாடி பைக் ஓட்டலாம், நீ என்னாலும் நீ எங்கள் முன்னாடி எப்படி பைக் ஓட்டலாம் அப்படின்னு அடித்தாங்க. சமுதாயத்தை பேர சொல்லி அடித்தாங்க. பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் ஒருவர் காயமடைந்தது குறித்து பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகல்லுவின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அவர்களை பரிசோதிக்கவிருக்கிறார்கள். எனவே கூடுமானவரை எல்லா முயற்சிகளையும் மருத்துவ நிர்வாகம் இங்கே செய்து கொண்டிருக்கின்றது. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது உடல்நிலையும் சீராகவும் இருந்து கொண்டிருக்கும். சுவாசம் விடுவதில் ஏற்பட்ட கோளாறு, அதுக்கு உடனடியாக செயற்கை சுவாசம் தந்து சடேஷனும் கொடுத்து இப்போ அவரை
ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நல்லகண்ணு உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நல்லகண்ணு உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றமடைந்து வருவதாக கூறினார். மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் தலைமையிலான மருத்துவர்கள் தீவிரமான சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். படிப்படியான நல்ல முன்னேற்றம் வருகிறது. நம்பிக்கையோடு இருக்கிறோம். நல்லகண்ணு உடல்நலம் பெற வேண்டி சத்தியமூர்த்தி பவனில் கூட்டு பிரார்த்தனை நடத்த இருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 100 ஆண்டுகளாக உழைத்து வருகின்ற மாமனிதர், இந்த மாமனிதர் வென்று வருவார். குரலற்றவர்களின் குரலாக அவர் ஒலிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நல்லகண்ணு தேவை என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் நிர்வாகப் பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து அடுத்த டிஜிபியாக சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் பரிந்துரை பட்டியலை இதுவரை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுப்பவில்லை. நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 1994 பேட்ச் IPS அதிகாரியும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவருமான வெங்கட்ராமன் பல மாவட்டங்களில் எஸ்பியாகவும் CBCID லஞ்ச ஒழிப்புத்துறை DIGயாகவும் பணியாற்றியுள்ளார். தற்போது நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமன் டிசம்பர் மாதம் வரை சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பணியாற்ற வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு தீயணைப்புத்துறை ஆணையத் தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டு நாள் பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பானின் பிரதமர் ஷிகரு இஷிபா அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி நேற்றிரவு டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் ஜப்பான் புறப்பட்டு சென்றார். இன்றும் நாளையும் ஜப்பானில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகரு இஷிபாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டின் தியான்ஜின் நகரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டிற்கிடையே சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜப்பான் மற்றும் சீனா நாடுகளுக்கான பிரதமர் மோடியின் பயணம் இந்திய நலன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மஸ்தலா வழக்கில் கைதான சின்னையா மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் மண்டை ஓட்டுடன் வந்தது குறித்தும் தனியே விசாரணை நடைபெற்று வருகிறது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளித்திருந்த சின்னையா என்ற நபர் ஆதாரமாக மண்டை ஓடு ஒன்றையும் போலீசாரிடம் ஒப்படைத்தார். இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திய நிலையில் பொய்யான புகார் தந்ததாக சின்னையா கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வேறு ஒரு நபரிடம் இருந்து மண்டை ஓட்டை வாங்கி வந்து ஆதாரமாக சின்னையா கொடுத்தது தெரியவந்தது. இந்நிலையில் தர்மஸ்தலாவிலிருந்து மண்டை ஓடு எடுக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் ஆய்வகத்திலிருந்து கொண்டுவரப்பட்டதா என விசாரணை தொடர்கிறது. இந்நிலையில் பொய்யான ஆதாரங்களை வழங்கியதாக சின்னையா மீது வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாஜகவுடன் எந்த மோதலும் இல்லை என கூறிய RSS தலைவர் மோகன் பகவத் 75 வயதில் ஒருவர் ஓய்வு பெற வேண்டுமென தான் ஒருபோதும் வற்புறுத்தவில்லை என்றார். டெல்லியில் நடைபெற்ற RSS நூற்றாண்டு விழாவில் பேசிய மோகன் பகவத் இந்தியாவில் உள்ள குடும்பங்கள் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினார். அனைவரின் பிறப்பு விகிதமும் குறைந்து வந்தாலும் இந்துக்களின் பிறப்பு விகிதம் ஏற்கனவே குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மோகன் பகவத் பாஜக RSS இடையே கருத்து வேறுபாடு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். We are having good coordination with every government, not only this one, the state governments as well as central government. But there are systems which have some internal contradictions. You have to give them that independence. There is no quarrel anywhere. 75 வயதில் ஒருவர் ஓய்வு பெற வேண்டுமென தான் ஒருபோதும் வலியுறுத்தவில்லை எனவும் மொரோபந்த் கூற்றை மட்டும் தான் மேற்கோள் காட்டியதாகவும் கூறினார்.
அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பெருமளவில் பாதிப்பு சந்தித்துள்ளன. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் பின்னலாடை தொழிலுக்கு பெயர் போன திருப்பூரில் ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மட்டும் 30 முதல் 35% வரை பின்னலாடை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்பொழுது வரி உயர்வால் ஏற்றுமதி செய்து வந்த நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியை சந்திக்க தொடங்கியுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தயாராகும் ஆடைகளுக்கு வேறு வழியின்றி பெரும் இழப்பை தவிர்க்க 25% தள்ளுபடி விலைக்கு விற்பனை செய்ய ஏற்றுமதியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் திருப்பூரில் 30% ஆயத்த ஆடை தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அவங்களுக்கு 50% டாரிஃப் போட்டாங்கன்னா இப்போ நம்ம கிட்ட அவங்க கேட்கறது 35% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்கறாங்க. நாட் பாசிபிள், பட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன். இதோட எண்ட் எப்போ அப்படின்றது தெரியல. இதனுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்குங்க. இப்போ எங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க 2 வாரம் ஆச்சு. இப்போ இருக்கிற ஆர்டர் முடிஞ்சுனாவே எங்களுக்கு கையில ஆர்டர்ஸ் எல்லாமே இல்ல, ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். போர்க்கால அடிப்படையில் இதுக்கு தீர்வு கண்டாங்கன்னா மட்டும்தான் சீக்கிரமா திருப்பூர் மீண்டும் வெளியே வருங்கிறது எங்களோட நம்பிக்கை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான இறால் குஞ்சுகள் தேக்கமடைந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் சுமார் 10,000 பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. என்னிடம் ஏற்கனவே 3 பிளான்ட் வச்சிருக்கேன் சார். நான் இப்போ நான் 1 தான் நடத்திட்டு இருக்கேன். பை 2 இந்த பிரச்சனையினால நான் 2 க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன காரணம்னாக்கா நான் உற்பத்தி பண்ணுறதை எங்களால் விற்க முடியாதனால எனக்கு மேலும் நஷ்டம் வருது. நஷ்டம் வருது, அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதை நான் நிப்பாட்டி வச்சாலும் எனக்கு மெயின்டெனன்ஸ் காசு மட்டுமே கம்மியாக வருன்றதுனால நான் நிப்பாட்டி வச்சுட்டு முடிஞ்சளவு ஆர்டர் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். தொழில் நகரான ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தோல் மற்றும் காலணி தொழிற்சாலைகளில் 2000 கோடி ரூபாய் வரையிலான பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. ஆர்டர்ஸ் நம்ம எல்லாம் அதிகமாக பண்ணுறது அமெரிக்கா தான் பண்ணுறோம், யூரோப் பண்ணுறோம், கொரியா பண்ணுறோம், வியட்நாம் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் அதிகமாக பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே அமெரிக்கா தான். ஒர்க்கருங்களுக்கு இப்போ வேலை இழப்பு ஏற்படும் நிலைமையில இருக்குது. வரி விதிப்பால் உள்நாட்டு வர்த்தகம் 10% உயர்ந்தால் மட்டுமே பாதிப்பை எதிர்கொள்ள முடியும் என கோவையில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் சுந்தர்ராமன் தெரிவித்தார். சேலஞ்சஸ் மீட் பண்றத ஒரு இண்டஸ்ட்ரியோடைய நாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்னொரு 40 கண்ட்ரீஸுக்கு டெலிகேஷனை கொண்டு போறாங்க. ஏற்றுமதியை அங்கெல்லாம் பெருக்கிறதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் கூடயும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதோடைய விளைவுகள் என்ன எங்களுக்கு தெரியாது. ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல முடிவு வரும்னு நினைக்கிறோம். இமீடியட் ரிலீஃப் மெஷர்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவின் வரி உயர்வை எதிர்கொள்ள மத்திய அரசு தயாராக இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால ஒரு நாடு ஒரு புதிய வரி விதிப்பு அப்படின்னு வரும்போது அதற்கான சூழலை எதிர்கொள்வது, அந்த சூழலுக்கு தக்கபடி தொழில்துறையினருக்கு உதவி செய்வது என மத்திய அரசாங்கம் விழிப்போடு அதே சமயம் தீவிரத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளையும் தொழில்துறையினரையும் பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வானதி சீனிவாசன் கூறினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மதுரை விமான நிலையத்தில் இருந்து துபாய் செல்ல வேண்டிய விமானம் எந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. நேற்று நண்பகல் 12:30 மணிக்கு 130 பயணிகளுடன் புறப்பட தயாரான விமானம் ஓடுபாதைக்கு வந்தபோது எந்திர கோளாறு கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டு விமான நிலைய வளாகத்தில் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். 4 மணி நேரமாகியும் கோளாறை சரி செய்ய முடியாததால் விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் பயணிகளுக்கு டிக்கெட் தொகையை திருப்பிக் கொடுத்தது. தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய பொதுநல மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகமாக உள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளதை நீதிபதி மேற்கோள் காட்டினார். அதன்படி மனுதாரரின் பொதுநல மனுவையும் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை தாம்பரம் அருகே அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உயிரிழந்தார். முடிச்சூரை சேர்ந்த 26 வயதான விக்னேஷ் மதனபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற போது பின்னால் அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி மோதியது. இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த விக்னேஷின் தலை மீது லாரி ஏறி இறங்கியதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அரசு மருத்துவமனையில் திருநாய்கள் நடமாட்டத்தால் நோயாளிகள் அச்சத்துடன் செல்லக்கூடிய நிலை உள்ளது. தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் மருத்துவ பணியாளர்களும் வந்து செல்லக்கூடிய மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் உலா வருகின்றன. இது அனைவருக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ள நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓடும் பேருந்தின் மீது கல் வீசியதால் கண்ணாடி உடைந்து சிதறிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதகடிப்பட்டியிலிருந்து புதிய பேருந்து நிலையம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மீது அரியூர் பகுதியில் சிலர் கல் வீசியுள்ளனர். இதில் கண்ணாடி உடைந்து ஓட்டுநர் மீதும் பயணிகள் மீதும் சிதறியது. இது தொடர்பாக பேருந்தின் உரிமையாளர் கிருஷ்ணராஜ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தார் சாலையை புதுப்பிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிளாப்பாளையத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலை குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இந்நிலையில் பழனிமலை என்பவர் 500 மீட்டர் தூர சாலைக்கு தனக்கு சொந்தமான நிலத்தில் இருப்பதாகவும் அந்த இடத்தில் விவசாயம் செய்ய உள்ளதால் சாலை அமைக்கக்கூடாது என கூறியும் தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனை கண்டித்து தார் சாலை அமைத்து தரக்கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நில தகராறில் அண்ணனின் காதை கடித்த தம்பி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேம்பாக்கவுண்டம் புதூரை சேர்ந்த செங்கமலை என்பவருக்கும் அவருடைய தம்பி ஆறுமுகத்திற்கும் இடையே 3 ஏக்கர் நிலம் தொடர்பாக பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் செங்கமலையின் காதை ஆறுமுகம் கடித்ததாக சொல்லப்படுகிறது. இதில் செங்கமலை பலத்த காயமடைந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உத்தனப்பள்ளியில் 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அஞ்சல் நிலையம் வேறு கிராமத்திற்கு மாற்றப்பட்டதை கண்டித்து மக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தனப்பள்ளியில் செயல்பட்டு வந்த இந்தியன் வங்கி கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது அஞ்சல் நிலையமும் மாற்றப்பட்டிருப்பதை கண்டித்து பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அதிவேகமாக சென்ற கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவனும் மனைவியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆவடியை சேர்ந்த மருத்துவர் பாரி மார்க்ஸ் பூந்தமல்லி சாலையில் காரில் சென்ற போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்தவருடைய கார் 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனத்தின் மீது மோதிவிட்டு தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த திருவேற்காட்டை சேர்ந்த அறிவராசனும் அவருடைய மனைவி சௌமியாவும் உயிரிழந்தனர். காரில் பயணித்த மருத்துவர் பாரி மார்க்ஸ் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் தண்ணீர் வாளியில் விழுந்து 1.5 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. லியோன் நகரைச் சேர்ந்த ஆரோக்கிய ஜெனோ என்பவரின் 1.5 வயது மகள் ரியானா வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது தண்ணீர் வாளியில் தவறி தலைகீழாக விழுந்தார். குழந்தையை உடனடியாக மீட்ட தாயார் டயானா அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ரியானாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். பழுது நீக்கப்பட்ட மலை ரயில் பெட்டி டிரெய்லர் வாகனம் மூலம் மேட்டுப்பாளையம் கொண்டு வரப்பட்டு பத்திரமாக இறக்கி வைக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் உதகை இடையே இயக்கப்படும் மலை ரயில் பெட்டி ஒன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழுது நீக்கும் பணிக்காக திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த பணி முடிந்த நிலையில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு மலை ரயில் பெட்டி கொண்டு வரப்பட்டது. டிரெய்லர் வாகனத்தில் வந்த மலை ரயில் பெட்டியை பொறியாளர்கள் மேற்பார்வையில் 2 கிரேன்கள் மூலம் ரயில்வே தொழிலாளர்கள் யார்டில் இறக்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் பிசியோதெரபி படித்துவிட்டு அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரின் மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டது. அணைக்கட்டுச்சேரியில் ஞானம்மாள் என்பவர் கிளினிக் நடத்தி வந்தார். அங்கு பட்டாபிராமைச் சேர்ந்த வெங்கட் என்பவர் சிகிச்சை பெற்ற நிலையில் வீட்டிற்கு சென்றபோது மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து வெங்கட்டின் உறவினர்கள் ஞானம்மாளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவர் பிசியோதெரபி மட்டும் படித்துவிட்டு மருத்துவம் பார்த்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் மருத்துவமனைக்கு வந்த மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் அம்பிகா சீல் வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்பகல் 1:25 மணிக்கு குண்டு வெடிக்கும் என இமெயில் மூலம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் மற்றும் பிரத்யேக கருவிகளை கொண்டு 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர். சேலத்தில் தனியாக வசித்து வந்த திருநங்கை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். பொன்னம்மாப்பேட்டையைச் சேர்ந்த 21 வயதான சரவணன் என்பவர் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திருநங்கையாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதுடன் பெயரை வனிதா என மாற்றிக்கொண்டார். இவர் ரயில்வே காலனி பகுதியில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்த நிலையில் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த நவீன் என்பவரை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த வனிதா இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார். இதுகுறித்து அவரது அக்கா மரகதம் அளித்த புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர்
உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் நடந்தால் அது திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்கே வெற்றி கிடைக்கும் என்றும், எனினும் இக்கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் சரிந்திருப்பதாகவும் ஒரு ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் முடுக்கிவிட்டுள்ளன. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒருபுறமும், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேர்தல் பணிகளில் பல்வேறு உத்திகளை வகுத்து செயல்பட தொடங்கியுள்ளன. ஆட்சியில் தொடர திமுகவினரும் மீண்டும் ஆட்சியில் அமர அதிமுகவினரும் கங்கணம் கட்டிக்கொண்டு சுழன்று வருகின்றனர். மற்றொருபுறம் முதல்வர் வேட்பாளர் என பறைசாற்றியபடி நடிகர் விஜயும் தாவேகா கட்சி சார்பில் களம் காண தீவிரமாக ஆயத்தமாகி வருகிறார். இச்சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது தேர்தல் நடந்தால் முடிவுகள் எப்படி இருக்கக்கூடும் என இந்தியா டுடே மற்றும் சிபோட்டர் ஆகியவை இணைந்து மோட் ஆஃப் தி நேஷன் என்ற தலைப்பில் மேற்கொண்ட ஆய்வின் கணிப்புகளை தற்போது வெளியிட்டுள்ளன. இதன்படி தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 47% வாக்குகளை பெற்றிருந்த இந்தியா கூட்டணி பிப்ரவரி மாதத்தில் 52% உயர்ந்திருந்த வாக்கு சதவிகிதம் தற்பொழுது 47% குறைந்திருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே களம் கண்டு மொத்தமாக 41% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் பிப்ரவரியில் 21% குறைந்ததாகவும், மீண்டும் கூட்டணி உருவான நிலையில் தற்பொழுது 37% தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாகவும் ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 3 தொகுதிகளில் வெற்றி கிட்டும் என்றும், மக்களை முழுமையாக சென்றடைய கடும் முயற்சிகளை அக்கூட்டணி மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 12% இருந்த பிற கட்சிகளின் வாக்கு வங்கி பிப்ரவரியில் 7 சரிந்ததாகவும், தற்பொழுது தாவேகா களமிறங்கிய நிலையில் நாம் தமிழர் உள்ளிட்ட பிற கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் 15% உயர்ந்திருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு வாக்குகள் சற்று சரிந்திருந்தாலும் விஜயின் வருகை அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் விஜய்க்கு வாக்களிக்கக்கூடும் என்றும், அது அதிமுக பாஜக வாக்குகளை பிரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு 36 தொகுதிகளிலும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 தொகுதிகளிலும் வெற்றி கிட்டும் என்று ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓமலூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நகர செயலாளர் சிவ இளங்கோ, அமமுக மாவட்ட விவசாய அணி செயலாளர் தங்கதுரை, திமுக மாவட்ட பிரதிநிதி வடிவேல் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். ஆவினில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட 7 பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் 3வது முறையாக ஆஜராகினர். கடந்த 2021ஆம் ஆண்டு சாத்தூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ரவீந்திரன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் ராஜேந்திர பாலாஜி உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் நல்லதம்பி என்பவர் 3 கோடி ரூபாய் பணத்தை ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட 7 பேரிடம் கொடுத்ததாக மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளில் மாவட்ட குற்றப்பிரிவு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 150 பக்க குற்றப்பத்திரிகையின் நகல் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கையில் வழங்கப்பட்டது. கோவையை சேர்ந்த இளைஞருக்கும் கனடாவைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் பாரம்பரிய முறையில் நடைபெற்றது. கோவை நவ இந்தியா பகுதியைச் சேர்ந்த கௌதம் கனடாவில் கல்லூரியில் தன்னுடன் படித்த சாரா என்பவரை காதலித்தார். பட்ட மேற்படிப்பை முடித்து கனடாவில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் கௌதம் சாராவுக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். அரியலூரில் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். கல்லூர் பாலம் கிராமத்தில் பன்னீர்செல்வம் என்பவர் மருந்தகம் நடத்தி அப்பகுதி மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் மருத்துவத்துறை இணை இயக்குநர் மாரிமுத்து மருந்தகத்தில் சோதனை செய்தார். அப்போது குற்றச்சாட்டு உண்மை என தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரியில் டிஜிட்டல் அரஸ்ட் என இணைய வழியில் மிரட்டி 9,69,000 ரூபாய் பறித்த முன்னாள் வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டார். வீடியோ காலில் வந்த அழைப்பில் பேசிய நபர் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பதாக புகார்தாரரை மிரட்டி அவர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு பணத்தை பெற்றுள்ளார். இது தொடர்பான புகாரில் விசாரணை நடத்திய சைபர் கிரைம் காவல்துறையினர் வங்கிக் கணக்கின் விவரங்களை சேகரித்து தெலுங்கானாவில் பதுங்கியிருந்த சங்கரராவ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியக்கூடிய கரடி இரவு நேரத்தில் கோவில் சுவற்றில் ஏறிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சிங்கம்பட்டி பட்டாளத்தான் சுடலைமாட கோவில் வளாகத்தில் சுற்றித் திரிந்த கரடி சுவரை ஏறி குதித்து சென்றது. இதனை கண்ட அந்த பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ள நிலையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் தனியாக வெளியே நடமாட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவையில் ஆதரவற்ற முதியவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்டார். செல்வபுரம் LIC காலனி பகுதியில் சாலையோரம் போர்வையால் மூடப்பட்ட நிலையில் முதியவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். பிறகு நடைபெற்ற விசாரணையில் பேரூர் பகுதியில் சுற்றித் திரியக்கூடிய விஜய் என்பவர் முதியவரை கொன்றது தெரியவந்தது. இருவரும் சாலையோரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது முதியவர் தன்னை அவதூறாக பேசியதால் விஜய் கொலை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யுக்ரைனின் கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. யுக்ரைன் தலைநகரில் ரஷ்ய ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரில் வேலவன் மற்றும் அனாகட் ஆகியோர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளனர். டெல்லியில் 81வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு வீரர்களான அபய் சிங் மற்றும் வேலவன் செந்தில்குமார் மோதினர். இதில் 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வேலவன் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். இதேபோல் மகளிர் பிரிவில் மகாராஷ்டிர வீராங்கனை அகான்ஷாக்காவை வீழ்த்தி டெல்லி வீராங்கனை அனாகட் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார்.